குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் மிகப்பெரிய அரசனாக ராஜ்யத்தை செவ்வனே நடத்தி வந்தார். ஆனால் அந்த அரசாழ்வதில் அவருக்கு துளியும் பற்று கிடையாது. அவருக்கு மனதில் இருந்த ஆசையெல்லாம் எப்படியாவது இன்றைக்கு புறப்பட்டு போய் திருவரங்கநாதனை தரிசித்துவிட முடியுமா என்பதுதான். அதனால் இந்த தனியன் அவரை பற்றி சொல்லப்படுவதே குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த குலசேகராழ்வாருடைய ராஜ்யத்தில் பெரிய பேரி வாத்தியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பறை சாற்றுவார்களாம். என்னவென்றால், இன்றைக்கு அரசர் புறப்பட்டு ஸ்ரீரங்க யாத்திரை செல்லுகிறார் என்று அறிவிப்பார்களாம். அடுத்த நாள் வந்து இதே அறிவிப்பு செய்வார்களாம். அடுத்த நாள் வந்து இதே அறிவிப்பு செய்வார்களாம். நமக்கு சந்தேகமாக இருக்கும், ஏன் சுவாமி அவருக்கு விருப்பம் இல்லையா? போகணும், நாமெல்லாம் சொல்கிறோமே கோவிலுக்கு போகணும், இல்லை இன்றைக்கி போகலாம், இல்லை நாளைக்கு போகலாம், இல்லை அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது அன்னைக்கு போய்க்கலாம், இப்படின்னு தள்ளி தள்ளி போடுறோமோ இல்லையோ. அதை போல குலசேகர ஆழ்வாருக்கு ஆசை இல்லையா? ஏன் தினமும் அறிவிப்பு மட்டும் செய்துவிட்டு செல்லாமல் இருக்கிறார் என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் தினமும் கார்த்தால் எழுந்தவுடனே இன்னைக்கு எப்படியாவது திருவரங்கம் செல்ல வேண்டும் என்று தயாராகி புறப்படுவாராம். ஆனால் அரசன் தினமும் திவ்யதேச யாத்திரை போய்கொண்டிருந்தால் ராஜ்யத்தை யார் ஆள்வது? அதனால் அவருடைய மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒரு 4 பக்தர்களை ஏற்பாடு பண்ணி அவர்களை ராஜாவுடைய அரண்மனைக்கு வர சொல்லுவார்களாம். பக்தர்கள் வந்தார்கள் என்றவுடனே அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் முக்கியம். பகவானை தரிசிப்பது கூட பிற்பாடு பார்த்து கொள்ளலாம். வந்த பக்தர்களை கௌரவித்து அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து விசிறி வீசி கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆழ்வாருக்கு ஆசை. பகவானை சேவிப்பதை விட குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் என்றால் அது பக்தர்களோடு சேர்ந்திருப்பதுதான். அதனால சரி, இன்னைக்கு போக முடியவில்லை, இன்னைக்கு இந்த 4 பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணலாம், நாளை செல்லலாம்னு தள்ளி போட்டுருவாராம். அடுத்த நாளும் கிளம்புவாராம். சரியா 4 பேர் பக்தர்கள் வருவார்களாம், அன்னைக்கும் தங்கிடுவாராம். அடுத்த நாள் கிளம்புவாராம், இன்னொரு 4 பக்தர்களை மந்திரிகள் அனுப்புவார்களாம். இப்படியே ஆழ்வாரை ஏமாத்தியே ஊரில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் மந்திரிகள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஆசை குலசேகர ஆழ்வாருக்கு. ஒரு முறை பக்தர்களுக்கு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ராஜா குலசேகர ஆழ்வாருடைய ஒரு அழகான ஹாரம், அந்த ஹாரத்தை யாரோ திருடிவிட்டு பக்தர்கள் தான் திருடினார்கள்னு பொய் சொல்லிவிட்டார்களாம். ஆழ்வார் சொன்னார், கண்டிப்பா இருக்காது, நான் சத்தியம் பண்றேன், அந்த பக்தர்கள் ஒரு நாளும் திருடி இருக்க மாட்டார்கள்னு சொன்னாராம். அதை அனைவரும் நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு பானைக்குள்ள ஒரு பாம்பை இட்டு வைத்து அதுக்குள்ள கைவிட்டாராம். நான் உண்மை சொன்னேன்னா இந்த பாம்பு கடிக்காம இருக்கட்டும், நான் சொல்றது பொய்யாக இருந்தால் பாம்பு கடிக்கட்டும்னு சொல்லி கைவிட்டாராம். பாம்பு கடிக்கவே இல்லை. அந்த அளவு பக்தர்களிடத்துல பக்தி உடையவர் குலசேகர ஆழ்வார். அவர் பாடினதுதான் பெருமாள் திருமொழி என்கிற 100 பிரபந்தங்கள். அதுல ஒரு 10 பாசுரங்கள் தான் கீழ திருவித்துவக்கோடு என்கிற ஊரில் இருக்கக்கூடிய உய்யவந்த பெருமாள் அவரை பற்றி பாடியிருக்கிறார்னு பார்த்தோம். 100 பாசுரங்களை 10 திருமொழிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். முதல் 10 பாட்டு ஒரு அர்த்தம், 2வது 10 பாட்டு இன்னொரு அர்த்தம், 3வது 10 பாட்டு இன்னொரு அர்த்தம், இப்படி 10 பதிகங்களாக குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதுல முதல் 10 பாசுரங்கள் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரசப் பெரும் சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகளுள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகொலோ கழிக்கும் நாளே என்று ஆழ்வார் பாடுகிறார். 10 பாசுரங்களில் கிழியே சொன்னேனே, ஆழ்வாருக்கு திருவரங்கநாதனை தரிசிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை. என்றுகொலோ கண்குளிர காணு நாளே, கருப்பான ஆதிசேஷ படுக்கை, அதுக்கு மேல பகவான் கருப்பு மணியை போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளை வருடிக்கொண்டே காவிரி தாய் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அந்த பெருமான நான் என்னைக்கு கண்ணினைகள் என்னுகொலோ கழிக்கும் நாளே, காணும் நாளேன்னு அவர் சொல்லல, காண்பதே கழிப்பது தான், பகவானை பார்ப்பது தான் ஆனந்தம். அந்த பகவானை தரிசித்து என்றைக்கு ஆனந்தப்படுப்போகிறேனோ மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயார என்றுகொலோ வாழ்த்து நாளே. திருமணத்தூண்கள்னு 2 தூண் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெருமானுக்கு முன்னாடி. அந்த தூணை பிடிச்சிட்டு பகவான் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும், நிறைய புகழ்ந்து பல்லாண்டு பாட வேண்டும். அதெல்லாம் என்றைக்கு கிடைக்க போகிறதோ தெரியவில்லை என்று ஆசையோடு முதல் 10 பாசுரங்கள் பாடினார். அடுத்த 2வது 10 பாசுரங்கள் தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை
வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. பகவானிடத்துல பக்தியை முதல் 10 பாசுரத்தில் சொன்னாரா, உடனே அடுத்த 10 பாசுரங்களில் பக்தர்களுக்கு நான் பக்தன் என்று சொல்லுகிறார். திரள் தேனினை தென் அரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை. பிராட்டியை மார்பில் கொண்ட திருவரங்கநாதன் இருக்கிறானே, அவரை நினைத்து நினைத்து மால்கொள் சிந்தையராய். மால்னா அதிகமான காதல், ஒரு கண்மூடித்தனமான காதலைத்தான் மால் என்று தெரிவிப்பார்கள். அவ்வளவு பக்தி ஒருவருக்கு வந்துவிட்டால் என்ன பண்ணுவார்? ஆட்டம் மேவி, அவரால் வெறுமை இருக்க முடியாது, உடம்பு இருக்கச்சேவே அப்படியே ஆடிக்கொண்டே இருப்பார். பகவானுடைய நாமங்களை எல்லாம் பாட ஆரம்பிப்பார். அதுல தன்னையே மறந்து குதிச்சு குதிச்சு நாட்டியம் ஆடத் தொடங்குவார். அயர்வெய்தும், அப்படியே உடம்பு தளர்ந்து போய் கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவார். இப்படி ஒரு பக்தர்களுடைய கூட்டம், ஈட்டம்னா கூட்டம்னு அர்த்தம், இப்படிப்பட்ட பக்தர்களுடைய ஈட்டம் கண்டிடக் கூடுமேல், அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க முடிந்தால் அது காணும் கண்பயனாவதே. இந்த கண்ணை அன்றைக்குத்தான் பெற்ற பயனை அடைந்தோம்னு சொல்லலாம். பகவானை தரிசிப்பது கூட கண் பெற்ற பயன் கிடையாது, அவனுடைய பக்தர்களை தரிசிப்பதுதான் கண் பெற்ற பயன். அப்படி பக்தர்கள் பகவானை பத்தி பேசி கண்ணிலிருந்து கண்ணீரா கொட்டுமா? அந்த கண்ணீர் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல பூமியில விழுந்து மண்ணோட சேர்ந்து சேரா மாறி இருக்குமா? அந்த சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே. நான் குலசேகராழ்வார் பெரிய ராஜா, எனக்கு என்ன தெரியுமா? திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். பக்தர்களுடைய கண்ணீரும் அவர்கள் கால்பட்ட மண்ணும் சேர்ந்து சேரா இருக்கும் பாருங்கோ, அந்த சேற்றை எடுத்து என்னுடைய சென்னிக்கு ஆபரணமாக அலங்காரமாக அணிய ஆசைப்படுகிறேன் என்று 2வது 10 பாசுரத்தில் பக்தர்களுடைய பெருமை, அவர்களிடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு என்ன என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம் 3வதில் வைராக்கியம். பகவானிடத்தில் ஆசையை சொல்லியாச்சு, பக்தர்களிடத்தில் ஆசையை சொல்லியாச்சு. இதை தவிர உலகம் சம்சாரம் தள்ளத்தக்கது, அந்த சம்சாரத்தில் எனக்கு ஆசையே கிடையாது என்று அடுத்த 10 பாசுரங்களில் தெரிவிக்கிறார். எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா? இந்த வாழ்க்கை சாஸ்வதம், இதுதான் எப்போதும் நிலைத்து இருக்க போகிறது. அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன்னு இன்னைக்கு திட்டம் ஒன்றிருக்கான். 4 நிமிஷம் கழிச்சு உயிரோடு இருப்போமா? நமக்கு யாரும் உத்தரவாதமே கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட வையம் தன்னோடும் கூடுவதில்லையான் என்று தன்னுடைய வைராக்கியத்தை தெரிவிக்கிறார். மாறனார் வரிவெஞ்சலை காட்செய்யும் இப்பாரினாரோடும் கூடுவதில்லையான். மன்மதனுடைய வில்லு இருக்கே, அதற்கு வசப்பட்டு காமம் ஆசை ஆசைன்னு ஓடுகிறார்களே, அந்த வையகத்தோடு எனக்கு சேர ஆசையில்லை. உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். சோறு கூரை வஸ்திரம் துணி வேணும், சோறு வேணும், இதுக்காக என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டு உலகத்தார் தெரிகிறார்களே, அதை போல் எனக்கு வாழ ஆசையே கிடையாது. இதெல்லாம் ஆழ்வார் சொன்னவுடனே நாம் ஒரு மாதிரி பார்த்தோம். இவர் என்ன ஏதோ பேயா? இவர் பைத்தியம் பிடிச்சவரா? இவர் என்ன உலகத்தோடு ஒன்றி வாழ மறுக்கிறாரே? உலகத்துல சோறு கூரை உணவு இதுக்குத்தானே வாழ வேண்டும், இவர் என்ன வேற மாதிரி இருக்காருனால் ஆழ்வார் சொன்னார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும். உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கோ இல்லையோ, இப்ப நான் சொல்றேன், எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா பேய் மாதிரி இருக்கு. பகவானிடத்தில் ஆசையே இல்லை, அவனை அடையணும்னு விருப்பமே இல்லை, ஏதோ நிலையில்லாத பொருட்களை எல்லாம் நிலையானதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் பேய்கள்னு எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு என்ன பார்த்தா பேயா இருக்கு? எவர்க்கும் இது பேசியன், அதனால் இதெல்லாம் பேச வேண்டாம் என்று குலசேகர ஆழ்வார் 3வது 10 பாசுரங்களில் தன்னுடைய வைராக்கியத்தை காட்டினார். அப்புறம் 4வது திருமொழியில் தான் ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேர் ஏழ்வென்னான் அடிமைத்திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. எனக்கு இந்த மனுஷ பிறவி வேண்டாம், ராஜாவான பிறவி வேண்டாம், செல்வம் பட்டம் பதவி மதிப்பு எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு ஆசைப்பட்ட என்ன தெரியுமா? பகவான் திருவேங்கடமுடையானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைங்கரியம் பண்ணணும். இந்த ஆத்மாவுக்கு எது உயர்வு? அரசனாக பிறப்பது உயர்வு கிடையாது, பிறப்பே தாழ்ந்தது தானே. அப்ப கைங்கரியம் தொண்டு செய்வதுதான் உயர்ந்தது. அதுக்கு தகுந்த ஜென்மம் வேணும். ராஜாவா பிறந்தா கைங்கரியம் பண்ண முடியாது. யாரான அனுமதிப்பாளா? ஒரு ராஜா போய் நான் விசிறி வீசணும் பக்தர்களுக்குன்னு சொன்னா கேட்பார்களா? ஆனா நான் சாதாரண ஆளா இருந்தா தாராளமா விசிறி வீசலாம். அந்த நிலைதான் எனக்கு வேண்டும். எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைங்கரியம் பண்ணணும். பகவானை சேவிக்க வருபவர்கள் எல்லாம் படியை மிதிச்சு மிதிச்சு தானே உள்ள வருவா, அந்த படியா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் குலசேகர ஆழ்வார். அது 4வது பதிகத்திலே. அதுக்கு மேல 5வது பதிகம்தான் திருவித்துவக்கோட்டை பத்தி பாடினது. பகவானை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது. ஒரு பெரிய கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த கப்பலுக்கு மேல குச்சியில ஒரு பறவை உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பறவை நினைச்சது, நான் இங்கிருந்து பறந்து கரைக்கு போய்விட போகிறேன் அப்படின்னு நினைச்சு பறக்க ஆரம்பிச்சது.
இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் கரையே காணும். அது நடுக்கடலில் இருக்கு கப்பல், கரைக்கு எங்கே போகிறது? கொஞ்சம் தூரம் போன உடனே பறவைக்கு பயம் வந்துடுது. ஐயோ கரையே கிடைக்கலையே, இப்போ திரும்பினாத்தான் திரும்ப படகுலையாவது போய் உட்கார முடியும், இல்லாட்டா ஜலத்தில் விழுந்து உயிர் போய்விடும். திரும்ப அதே தூரம் பறந்து வந்து கப்பலில் உட்காந்துருமா? அந்த கப்பல் தான் பகவான், பறவைதான் நாம். எவ்வளவு தூரம் பகவானை விட்டு பிரயாணப்பட்டு பார்த்தாலும் வேற புகழ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. திரும்ப எத்தனையோ சுத்தி பார்த்து மறுபடியும் பகவான் திருவடிகளில் தான் வந்து விழ வேண்டும். அதை போல் உன் திருவடிகளிலே எனக்கு புகழ் என்று 5வது பதிகத்தில் பாடினார். அப்புறம் 6வது பதிகம் கண்ணனிடத்துல ஊடல். கண்ணன் 6 மணிக்கு குலசேகர ஆழ்வாரை பார்க்க தன்னையே கோபிகையாக நினைத்துக் கொள்ளுகிறார் ஆழ்வார். 6 மணிக்கு உன்னை பார்க்க வரேன்னு கண்ணன் சொல்லியிருந்தாராம். வரல, நாழியை எடுத்து இந்த பெண்ணு காத்து கொண்டே இருக்கிறாள். ரொம்ப கோபம். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில், உனக்கு தான் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்களே கண்ணா, என்னை பத்தி உனக்கு என்ன நினைவு வரப்போகிறது? ஆனா ஏதோ நப்பாசை, நீ வந்து விடுவாயோ, என்னோடு சேருவாயோங்கிற ஆசையில யமுனை கரைக்கு வந்தேன். உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூசலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மலர் குன்னில் புரள நின்னேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. எவ்வளவு குளிரான காற்றடிக்கிறது, தண்ணீருக்கு பக்கத்துல தனியா நின்றுட்டு இருக்கேன், 2 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன், நீ வரவே இல்லை, என்னை ஏமாற்றி விட்டாய் என்று ஊடல் பாசுரமாக 10 பாசுரங்கள் கண்ணனை பத்தி பாடினார். அதுக்கு மேல 7வது பதிகம் ஆழநீர்கரும் வண்ண வந்தாலோ இதில் பகவானுக்கு தாலாட்டு பாடுகிறார். ஆழநேழ்கரும் வண்ண வந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ வேலநீர் நிற தன்ன வந்தாலோ வேழப்போதக மன்ன வந்தாலோ ஏலவார்குழல் என்மகந்தாலோ என்னென் உன்னையன் தாய் வாயடை நிறைய தாளொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. தேவகி 10 வருஷம் கண்ணனை வளர்க்கவே இல்லை அல்லவா, அந்த வருத்தத்தோடு பாசுரம் பாடுறாளாம். நீ தவழ்றதை நான் பார்க்கல, நீ தளர் நடைய நான் பார்க்கல, மண்ணை வாயில காட்டினியாமே உலகத்தை அதை நான் பார்க்கல, காளிங்க நர்தத்தை பார்க்கல, பூத்தனையை கொன்னதை பார்க்கல, மலையை தூக்கினதை பார்க்கல, எதையுமே பார்க்காமல் நான் இழந்து விட்டேன். நான் என்ன தாய்? யசோதை தான் தாயே தவிர நான் தாய் என்று சொல்லிக் கொள்ளவே தகுதியற்றவள் என்று தேவகியை போல 10 பாசுரங்கள் புலம்பினார். அப்புறம் மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே 10 பாசுரங்கள் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமானையே ராமனாக கொண்டு அவனுக்கு தாலாட்டு பாடினார். 9வது பதிகம் தசரதன் புலம்பிய புலம்பல். ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு தசரதன் என்னென்ன புலம்பினாரோ அதையெல்லாம் பாடுகிறார். எனக்கு வயசாச்சு, நான் காட்டுக்கு போற வயசு வந்துடுத்து, ஆனா நான் நாட்டில் இருந்து கொண்டு உன்னை காட்டுக்கு அனுப்பினேனே, இது என்ன அலங்கோலம் என்று வருந்தி பாடுகிறார். கடைசி 10 பாசுரங்கள் அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி என்று அப்படியே ராமாயண சாரம். ராமன் பிறந்ததிலிருந்து எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன் உலகம் புக்கதீரா. திருச்சித்திரகூடம்னு சிதம்பரம் இருக்கிறதே, அங்க இருக்கிற பெருமாள் தான் ராமன். அந்த சித்திரகூடத்தில் இருந்த ராமன் தான் இந்த தில்லைநகர் திருச்சித்திரகூடத்திலே காட்சி கொடுக்கிறார். அவருடைய திருவடியை தலையால் சுமப்பதுதான் ராஜ்யமே தவிர உலகத்து பொறுப்பை சுமப்பதெல்லாம் ராஜ்யமே அல்ல என்று ராமாயண கதை ஒன்று விடாமல் அனைத்தையும் 10 பாசுரங்களிலே பாடினார். இப்படி 100 பாசுரங்களிலே விபவாவதார அனுபவம், அர்ச்சாவதார அனுபவம், தன்னுடைய வைராக்கியத்தையும் பக்தியையும் காட்டினது. இப்படி எத்தனையோ அர்த்தங்களை பொழிந்தார் குலசேகராழ்வார். அவர் அவதரித்தது இதோ திருவஞ்சிக்களம் என்கிற அழகான ஊரில்தான். அந்த ஆழ்வாரையும் தரிசித்துக் கொண்டோம், அவருடைய அவதார தலத்தையும் தரிசித்துக் கொண்டோம். திருவித்துவக்கோடு திவ்யதேசத்துக்கு அருகிலேயே இது இருக்கிறது. இதோடு திருவித்துவக்கோடு உய்ய வந்த பெருமாளிடத்திலும் விடுப பெற்றுக்கொண்டு அடுத்த திவ்யதேசத்துக்கு செல்வோம்.